ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாக்கோ சிப் பனானா மஃபின்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் பண்ண மாதிரியே சூப்பரான ஒரு சாக்கோ சிப் பனானா மஃபின்ஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். வெனிலா எசன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் 2 பனானா, ஒரு எக்கு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், பவுடர் சுகர், மைதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர். இதுதான் வந்து இதுக்கு தேவைப்படும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வெளில வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ பட்டரை வந்து விஸ்க்கு வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் வந்து ஓரளவுக்கு ப்ளஃபியாக பீட் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக சேர்த்துட்டோன்னா நமக்கு ஒரு மாதிரி திக்கான மாதிரி ஆகிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரேடியாக சேர்த்துட்டோன்னா சீக்கிரம் பீட் ஆயிடுச்சுன்னு நினச்சி நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணும்போது நம்ம நல்லா வந்து பீட் பண்ணுவோம். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் சேர்த்து பீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்க சுகரையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒயர் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அது கூட வச்சு பீட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு ப்ளஃபியாக வந்தால் போதும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பீட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து நமக்கு பீட் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போனால் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர், அந்த சுகர் யூஸ் பண்ண மிக்ஸியே வந்து பனானா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பனானா கட் பண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்ம வந்து பனானா வந்து கட் பண்ணி போட்டு ஃபோர்க் வச்சு கூட நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பேஸ்ட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து இந்த பட்டரோடு சேர்த்துட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேட்டரோட வந்து ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வந்து ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு டெக்ஸ்சர் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எக் வந்து சேர்த்துக்கிறேன். எக் வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதோடு சேருது அந்த எக்கு வந்து. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1-2 பனானா வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகாமலே இருக்குது. நான் அதை வந்து இந்த விஸ்க்கு வச்சே நான் வந்து நல்லா வந்து மசிச்சுக்கிறேன். இப்போது நம்ம மைதா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து சலித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த மிக்சரோட வந்து நம்ம எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புஷ் பிராண்டோட நம்பர் 1 வெனிலா தான் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு எக் ஸ்மெல்லை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ அந்த வெனிலா எசன்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறேன்னு. போட்டு ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நமக்கு கேக் வந்து ஹார்டாகிரும். அதனால் வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம திக்காக பண்ணிட்டோன்னு நினச்சி எதுவும் அதில் சேர்த்துறாதீங்க. திக்காக தான் இருக்கணும் இதோட பேட்டர். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க மாவையும் சேர்த்து அதையும் வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த இது செஞ்சிட்ருக்கும் போதே நம்ம வந்து ஓவனை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து பேட்டர் வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து டீ கப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லைன் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ வந்து பேக்கிங் ட்ரே இருந்தால் அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் அந்த டீ கப்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போது அந்த டீ கப்ஸில் வந்து நம்ம பேக்கிங் கப் கேக் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர்ஸ் வந்து லைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேட்டரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் வந்து கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து இந்த கப் கேக் லைனர்ஸ்லாம் அதில் வந்து லைன் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பேப்பர் எல்லாமே வந்து லைன் பண்ணி முடித்தாச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பூன் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் வந்து 2 டைம் நான் வந்து அதில் பேட்டரை வந்து பண்ணேன். அது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் எல்லாமே இதில் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து நான் வந்து சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வேணும்னா இந்த பேட்டரோடையே மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆல்மண்ட்டுக்கு பதிலாக சாக்லேட்டை கூட நம்ம கட் பண்ணி போடலாம், இல்லை சாக்கோ சிப் கூட போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஓவன் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆகி கிடச்சிருச்சு. இப்போது இந்த பேட்டரை வந்து ஓவனில் வச்சு ஒரு 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஓவனை பொறுத்து தான் டைமிங்ஸ் வந்து இருக்குது. என்னோடய ஓவனில் நான் வச்சப்போ எனக்கு கரெக்டாக 30 மினிட்ஸில் பேக் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா அந்த கப்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். உடனே எடுத்துடாதீங்க. நல்லா கூல் ஆகிடுச்சு. அந்த கப்பில் வந்து எடுத்தாச்சு. பாருங்கள் நம்மளோட கேக் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. பனானா மஃபின்ஸ் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட